நெற்றிக்கண் விழிப்பு வந்து வெற்றிடத்தை பார்த்தா அவருக்கு பேர் என்ன? யோகி. தன்னை சரின்னு ஒருத்தர் வாழ்ந்தா அவருக்கு பேர் என்ன? இப்போ ஞானியா யோகியா? ஒரு யோகி முழு ஞானி ஆக முடியாது. யோகி இல்லாமல் ஒருத்தர் முழு, ஏன்னா அவனுக்கு அந்த பக்கமே தெரியாது. வெற்றிடமே தெரியாத எப்படி ஞானி ஆக முடியும்? புரிஞ்சிச்சா? மற்றத்துலலாம் நிறைவாயிடலாம். மற்றத்துலலாம் நிறைவு ஆனியான்னு கேட்குறேன் நான். புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? யோகிக்கு ஞானிக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ ஞானினா தியானம் பண்ணுறவரெலாம் கிடையாது. யார் அவர்? தியானம் பண்ண வேண்டிய அவசியம், புக்கு படிக்க வேண்டிய அவசியம், மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் ஏன்? அவர் செயல் அவருக்கு எப்படி இருக்குது? பா, இவ்வளோதான். ஆனால் யோகா அனுபவம் அது வேறு. சரியா? அதனால தான் இது யோக குடில். யோக அனுபவத்தை தரும். ஞானம் படித்து நீங்கள் யோக குடியில் வர வேண்டியது என்ன இல்லலாம்? என் பேச்சை கேட்டு நீங்கள் ஞானம் ஆகிடலாம். என்ன ஞானமாக பேசுகிறேன்னு கேட்டு நீ என்ன இல்லலாம்? ஒரு ஊசியில் நூல் கோக்க கற்றுனா நீ ஞானம் ஆகிட்டீங்க. எதில்? ஊசியில் நூல் கோக்கிறதுல. புரியுதா? அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க. உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அதனால் ஆணவம் கண்மம்லாம் யாருக்கு இருக்காது? இருக்காது.